ஸ்கை அகாடமியிலிருந்து சரவணகுமார். சரிங்களா? ஸோ இன்னைக்கு என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியிலிருந்து 2024ஆம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர் வந்து விட்டிருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதுதான் நம்மளோட ஆனுவல் பிளானர் வந்து டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து வெளிவிட்ட அந்த லிங்க்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஆனுவல் பிளானர் கீழேயே லிஸ்ட் ஆஃப் நியூ போஸ்ட் இன்க்ளூடட் இன் கம்பைன்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது 2024 ஆனுவல் பிளானர் கூட இந்த போஸ்டெல்லாம் ஆட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சில இருந்து ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எப்படி வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் கண்டிப்பாக 15,000 வேகன்சி வரும் அப்படின்னு சொல்கிறேன்னா அதுதான். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த இன்ஜினியரிங் சர்வீஸ் ஆகட்டும் எல்லா எக்ஸாம்லையுமே பார்த்தீங்கன்னா வேகன்சி பல்காக 2024 நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதை பற்றின தான் இந்த வீடியோ. ஸோ முழுசாக வந்து பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதான் அந்த பிடிஎஃப். சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. டீடைல்ஸ் ஆஃப் நியூ போஸ்ட் இன்க்ளூடட் இன் எக்ஸிஸ்டிங் கம்பைன்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் த டீடைல்ஸ் ஆஃப் த போஸ்ட் இன்க்ளூடட் இன் தி நியூ கம்பைன்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பப்ளிஷ்ட் இன் தி ஆனுவல் பிளானர் 2024. ஸோ இப்போ 2024 ஆனுவல் பிளானரை வெளியிட்ட அந்த எக்ஸாமினேஷன் கூட இந்த போஸ்ட் எல்லாம் இன்க்ளூட் ஆக போகுது அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ், போர்டு, அதாவது எலக்ட்ரிசிட்டி போர்டு, அந்த மாதிரி அதே மாதிரி பப்ளிக் சர்வீஸ், நம்மளோட தமிழ்நாடு கீழே வர பப்ளிக் செக்டார்ஸ் அதெல்லாம் வருது பார்த்தீங்களா, அதில் கார்பரேஷன், அத்தாரிட்டி, இதில் இருக்கிற போஸ்ட் எல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலியமா ரெக்ரூட் பண்ண போறாங்கன்ட்டு நம்மளுடைய மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதான் இந்த ஒரு அறிவிப்புன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா குரூப் 2ல அசிஸ்டன்ட் அண்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 3 அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா போர்டு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா என்னன்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, அதே மாதிரி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுல இருக்க போஸ்ட் வந்து குரூப் 2ல ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் 4ல 15,000 வேகன்சி அப்படின்னு ஏன் கம்பல்சரி வரப்போகுது அப்படின்னு சொல்றேன்னா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட 16 போஸ்ட் வந்து, அதாவது 16 டிபார்ட்மெண்ட்ல இருக்க போஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா புதுசா குரூப் 4ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப 16 ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 அப்படின்னு வச்சா கூட நமக்கு எவ்வளவு ஆச்சுங்க? ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 150, கிட்டத்தட்ட 800 வேகன்சி வந்து நமக்கு வந்துடும். சரிங்களா? இன்னும் 50 வேகன்சி, ஒரு டிபார்ட்மெண்ட்ல 50 வேகன்சி எடுக்கிறாங்கன்னா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 800 to 1000 வேகன்சி நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா 16 பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. தமிழ்நாடு கார்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் உமனுக்கும், அதே மாதிரி தமிழ்நாடு வக்ஃபா போர்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் அந்த வக்ஃபா போர்டு அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அந்த போர்டு, தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு, தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன், அதாவது ஆவின் நம்ம சொல்றோம்ல அது, அதே மாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷனு, ஆவின், எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இதில் டைப்பிஸ்ட் இருக்கு. அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அந்த மாதிரிலாம் நிறைய போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆவின் தான். சரிங்களா? கார்பரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் அதே தான். சரிங்களா? அதே மாதிரி ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ல வந்து நமக்கு என்னது குரூப் 4ல கொண்டு வர போறாங்க. அப்படிங்கும்போது குரூப் 4 வேகன்சி கண்டிப்பா அதிகரிக்கும். சரிங்களா? அதனால மாணவர்கள் இந்த வாய்ப்பை ஒரு நல்வாய்ப்பா பயன்படுத்தி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னும் டிலே பண்ண வேணாம். சரிங்களா? டிலே பண்ண உங்களுக்கான என்னது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிட்டே போகும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு. ஸோ கண்டிப்பாக வரப்போற ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த வேகன்சி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது வந்து இது ஒரு முக்கியமான ஒரு நமக்கு எவிடன்ஸாக வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் குரூப் 4க்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ்லையும் பார்த்தீங்கன்னா இபிலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? டிரான்சிட் கோட் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இதெல்லாம் டிப்ளமோ முடிச்சவங்க. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இதுவும் டிப்ளமோ முடிச்ச அந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஹேண்ட்லூம்ல எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேப்ல பார்த்தீங்கன்னா ஆவின் இதெல்லாமே எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட்ல ஆட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேபிள் 2ல என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கம்பைன் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பப்ளிஷ் இன் தி ஆனுவல் டு, இது அதே பார்த்தீங்கன்னா சயின்ஸ், அதே மாதிரி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எல்லாம் அந்த ரிலேட்டடாக வந்துருக்கு. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா கம்பைன் பிசிக்கல் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல பார்த்தீங்கன்னா பிசிக்கல் எக்ஸாமினர்ல எடுக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்பைன் லீகல் சர்வீஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லா படிச்சவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சில போஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கம்பைன் சயின்ஸ் சர்வீஸ்ல பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், அதாவது டைரக்டா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சொல்லக்கூடிய
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல போஸ்ட் சரிங்களா. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷனு, அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸு, ஜூனியர் அனாலிசிஸ் இன் ட்ரக் டெஸ்டிங் சரிங்களா, ட்ரக் இன்ஸ்பெக்டர். ஸோ இந்த மாதிரி போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இன்னும் ஆட் பண்ண போறாங்க. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்ல. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இது வரைக்கும் இல்ல. இந்த டைம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இது வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் தான் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்றாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சரும் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரி முடிச்சவங்களுக்கும், ஃபுட் டெக்னாலஜி அந்த மாதிரி முடிச்சவங்களுக்கும், அந்த மாதிரி ஸ்பெஷல் சயின்ஸ் டிகிரி முடிச்சவங்களுக்குலாம் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இந்த குரூப் 4 எக்ஸாம். ஸோ அப்போ இந்த குரூப் 4 எக்ஸாம்ல பல்க் வேகன்சிஸ் கண்டிப்பா இதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம் சரிங்களா. ஸோ அப்போ நீங்க வந்து செய்ய வேண்டிய ஒரே வேலை படிக்க வேண்டிய வேலை மட்டும்தான். ஸோ அதை தான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வேகன்சிஸை நீங்க முக்கியமா பார்த்து படிங்க சரிங்களா. ஸோ ஸ்கை ஐஏஎஸ் அகாடமிலிருந்து உங்களுக்கு குரூப் 4க்கு சரிங்களா, குரூப் 4க்கு டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிருக்கோம் சரிங்களா. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அப்டேட்ஸ், டிஎன்பிசி ரிலேட்டடான அப்டேட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதில் வந்து நாங்கள் போடுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் 4 ஸ்டாண்டர்டுக்கு, குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் வந்து மாணவர்கள் பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். குரூப் 4க்கு நல்லபடியாக படித்து அனைவரும் வெற்றி பெற ஸ்கை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.